வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி யூஎஸ்ஏக்கு வந்திருக்கிறோம். வென்ச்சுரா கவுண்டி பீச் அங்கே வந்திருக்கிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். யூஎஸ்ஏக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நல்ல வெயில் காலம், வெக்கேஷன் டைம், ஜூலை மாதம் முதல் வாரம் இது. இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கிறது வந்து வென்ச்சுரா கவுண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வென்ச்சுரா பியர் அங்கே வந்திருக்கிறோம். ஏராளமான மக்கள் வந்திருக்கிறாங்க விடுமுறை வெயில் நேரத்தை கழிக்கிறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா டென்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. டென்ட்டு கொண்டு வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் டென்ட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்து எல்லாமே நல்லா அந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கடலில் வந்து ரொம்ப தூரம் அவங்க இறங்கலை. அலை வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இறங்கி குளிச்சுட்ருக்காங்க. இன்னும் பார்க்கலாம் வாங்க. இந்த பாலம் பார்க்குறீங்க இல்லையா, கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க இல்லையா, இது பேர் வென்ச்சுரா பியர். பியர்னால் இந்த கட்டப்பட்ட பாலம். இது வந்து நூற்றாண்டு கண்டது. 1872 கட்டிட்டாங்க இதை. அதுக்கப்புறம் நிறைய தரம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஜனவரி 2023 அடித்த புயலில் ரொம்ப சேதமடைந்ததை வந்து இப்போ திரும்ப எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை திரும்ப வந்து இப்போ போன வாரம் நான் சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் ஜூலை முதல் வாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஜூன் 29 தான் பொதுமக்களுக்காக இதை திறந்து விட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அமெரிக்க கொடி பறக்குது. அந்த பாலத்துக்கு மேலே மக்கள் நடந்துட்டுருக்காங்க. அங்கே உட்கார்றதுக்கும் பெஞ்செல்லாம் போட்டிருக்குறாங்க. மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். அங்கே சாப்பிட்றதுக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இருக்குது. இன்னும் பார்க்கலாம் வாங்க. டென்ட்டு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். யோகாமணி சார் வந்து அது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க சலிக்காதது கடற்கரை, சலிப்பே இல்லாதது வந்து புகைவண்டி, ரயில், யானை அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையும் அதுதான். கடல் அலைகளை பார்க்குறப்போ மனசில் வந்து அப்படி ஒரு உற்சாகம் ஏற்படும். நமக்கு வந்து வேறு ஒரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த கடலுக்குள்ளே உள்ளே இறங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் மக்கள் கூட்டம் இருக்குது. கடல் அலைகள் சத்தமும் சேர்த்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் நடந்துட்டுருக்காங்க. இளம் தம்பதிகள் கை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடுது பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் அந்த தண்ணிக்குள்ளே வச்சு விளையாட விடுறாங்க பாருங்கள். யோகாமணி சார் மற்றவங்களோட சேர்ந்து டென்ட்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உட்கார்றதுக்கு நாற்காலிகள், அந்த டென்ட்டு, இன்னும் பெரிய இதுக்கு கிளம்புற மாதிரி தான் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். அதை வச்சு கொண்டு வர்றதுக்கு ஒரு தள்ளு வண்டி எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பாட்லக் மாதிரி எல்லார் வீட்டிலேருந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்தா, ரெட் பாஸ்தா, மசாலா பூரி, ब्रेड पकौड़ा, सैंडविच, हमारा फोटो लेंगे खाने के लिए, मसाला पाव, सैलड, ग्रीन चटनी, सास तने इधर रेड सास, இதுல என்ன இருக்கு? அது இதான் டிப் இருக்கு. சிப்ஸோட சாப்பிடுறது சிப்ஸ் பாஸ்தா அண்ட் வாட்டர்மெலன் கூல் ட்ரிங்க். அப்படியே நில்லுங்க. ஓ யா தேங்க் யூ. எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எல்லோரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பீச் மேட்டு, உட்கார்றதுக்கு சேரு. யோகாமணி சார் செட்டில் ஆயாச்சு. எப்படி இருக்குது எல்லாம்? ஒவ்வொருத்தரும் ஒன்று கொண்டு வந்திருக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சாண்ட்விச், வடை, மசாலா பாவ், மசாலா பூரி, சாலட் எல்லாம் எடுத்துருக்குறோம். குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு வந்து அந்த ஒரு கிட்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த கடற்கரை மணலில் நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கையில் வெறுமனே வீடு கட்டி விளையாடுவோம். அவங்க அதுக்குன்னு அந்த எல்லாமே பிளாஸ்டிக்கில் பக்கெட்டில் வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. நாய்க்குட்டியை கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதை மட்டும் வீட்டில் விட்டுட்டு வர முடியுமா? அதுவும் என்ஜாய் பண்ணணுமே வெக்கேஷனை. சூப்பராக அதுவும் என்ஜாய் பண்ணுது. ஒரு பக்கம் கயிறு வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. குழந்தைங்களாம் அந்த இவ்வளோ தூரம் தான், ரொம்ப தூரம் உள்ளே இறங்கலை. அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நல்லா இருக்குது. நம்ம இருக்கிற டைம் வந்து இங்கே வந்து ஒரு ஈவினிங் டைம்,
4:30 ஆகுது. இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் இங்கே. இந்த பாலம் வந்து வெஞ்சுரா பியர் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் எவ்வளோ மரக்கட்டைகள் திரும்ப கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ இரும்பு கம்பிகள் அதெல்லாம் திரும்ப வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அது மேலேயும் ஏறி நடக்கணும். நாங்கள் முதல்ல இந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அது மேலே ஏறி நடக்கலாம். விதவிதமான டென்ட்டுகள், வண்ண வண்ண டென்ட்ஸ் இருக்குது. எல்லா நாட்டினரும் வந்திருக்கிறாங்க. இந்த நாட்டினர் தான் இல்லை, எல்லா நாட்டை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து லேசாக வெயில் அடித்தாலே ஐயோ வெயில் அடிக்குதும்போம். இவங்களுக்கு வந்து இந்த வெயில் தான் தேவை. குளிர் பிரதேசத்தில் வந்து கொஞ்சம் வெயில் படணும்னு சொல்லி வருவாங்க. விடுமுறைங்கிறதே வாழ்வை ரசிக்கத்தான். விடுமுறை நேரத்தில் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காமல் வெயில் அடிக்குதே மழை பெய்யுதே அப்படின்லாம் யோசிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வந்து மக்கள் பலரும் கூடியிருக்கிற இடத்துக்கு வந்தோம்னாலே நம்ம மனசு வந்து அவ்வளோ லேசாயிடும். எல்லாரும் அதே மாதிரி வாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.